ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி 15. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். இந்திரஜித் வீடு வந்து சேரும் போது 1 மணியை தாண்டி விட்டது. பல முறை அவனை அழைத்தும் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. அது சூர்யாவுக்கு வியப்பாகவே இருந்தது. இப்படி அவன் ஒருபோதும் செய்ததில்லை. வாட்ஸ்அப்பில் மெசேஜும் செய்து பார்த்து விட்டாள். அதற்கும் எந்த பதிலும் இல்லை. ஏன் இவன் இப்படி செய்கிறான்? தவிப்போடு படுக்கையில் படுத்து கிடக்கும் சூர்யா அவனது காரின் சத்தத்தை செவி சாய்த்திருந்தாள். ஆனால் அவன் காரின் சத்தம் அவள் செவியை எட்டவில்லை. அவன் கதவை திறக்கும் சத்தமும் அவள் செவியை எட்டவில்லை. அறைக்குள் வந்தவன் சத்தம் இல்லாமல் அவள் அருகில் வந்து படுத்துக் கொண்டான். இத்தனைக்கும் அவள் உறங்க கூட இல்லை. அவனுக்காக காத்து கிடக்கிறாள். அப்படி இருந்தும் அவன் வந்து அருகில் படுத்ததை அவள் அறியவில்லை. அறையில் இருக்கும் மெல்லிய வெளிச்சத்தில் சுவர் கடிகாரம் 1:20 காட்ட, இவர் ஏன் இன்னும் வரல என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டவள் மறுபுறம் திரும்ப படுக்கையில் படுத்திருப்பது இந்திரஜித் என்று அறியாது சத்தமாக கத்திவிட்டாள். துள்ளி எழுந்தவன் அவள் வாயை மூடினான். ஏய், நான் தான், ஏன் கத்துற என்று கேட்க, நீங்களா? என்ன சத்தமே இல்லாம உள்ள வந்திருக்கீங்க? நீ தூங்கிட்டு இருந்தியா? அதுதான் உன்னை தொல்லை பண்ண வேண்டான்னு சத்தம் இல்லாம உள்ள வந்தேன். தூங்கிட்டு இருந்தேனா? யாரு, நானா? நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கேன். தூங்கலையா? எப்படி தூங்க சொல்றீங்க? நான் உங்களுக்கு ஒரு 1000 கால் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்ல மெசேஜும் பண்ணிட்டேன். எந்த பதிலும் இல்ல. இந்த 10 தலை ராவணை ஊரை மேய்ஞ்சிட்டு நடக்கும் போது என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ற தவிப்பிலேயே நான் வீட்டுல இருக்கேன். அது உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஆமா, ஏன் போன் எடுத்து பேசல? சரி, பிஸியா இருந்தீங்க, திருப்பி கூப்பிட்டு இருக்கணும்ல. அதுவும் இல்ல. மெசேஜ் அனுப்புனேன், அதுக்கும் பதில் இல்ல. என்னாச்சு? போன் பண்ணியா? எனக்கு கேட்கலையே. கேட்டிருந்தா எடுத்து பேசி இருக்க மாட்டேனா? அவளை விட்டு 2-3 அடி தள்ளி படுத்தபடியே அவன் கேட்க, அவனது இந்த செயல் கூட அவளுக்கு புதிதாக தோன்றியது. என்னாச்சு? ஏன் தள்ளி படுக்கிறீங்க என்று கேட்டவள் அவன் போர்வையையும் இழுத்து கழுத்து வரை மூடுவதை கண்டு போர்வையை சட்டென்று இழுத்தாள். அவன் சட்டையோடு தான் படுத்திருக்கிறான். என்னாச்சு? சட்டையோடு படுத்திருக்கீங்க? எனக்கு குளிர் அதிகமா இருக்கு. குளிர்னா என்ன கட்டிக்க வேண்டியது தானே? கொஞ்சலாக கூறியவள் அவனை ஆசையாய் கட்டிக்கொள்ள என்றான். சட்டென்று விலகியவள், என்னாச்சு என்று கேட்டபடியே அவன் சட்டை பட்டனை கழற்றினாள். மாட்டனை, வாய மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. இந்திரஜித் முணுமுணுத்தான். அவன் மார்பில் பெரிய ஒரு கட்டு. அதை கண்டதும் அவள் விழிகள் கலங்கிவிட்டது. இது என்ன? என்னாச்சு? அதற்கு மேல் அவளை பேச விடாமல் இழுத்து அணைத்து அவள் இதழில் முத்தமிட்டு அவள் கோபத்தை முதலில் தணிக்க முயன்றான். அவனை கட்டி கொண்டவளின் விழிகள் நிறைந்து வழிந்தது. உதடுகள் விசும்பியது. ஏய், அழறியா? ஏன் அழற? என்னாச்சு? இது என்ன காயம்? அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டவன், எதுவும் ஆகல, பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இதனாலதான் நான் போன் பண்ணி போன் எடுக்கலையா? இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தீங்களா? ஆமா, இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லல, நான் வந்துட்டேன்ல. அப்புறம் ஏன் அழற? என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. ரவுடிங்களுக்கு இடையில சின்ன தகராறு. ஒருத்த கத்தி எடுத்து நெஞ்சில சொருகிட்டான். சின்ன காயம்தான். அணைத்திருந்த அவனது கரத்தை தட்டி எறிந்தவள், ஒரு 1000 தடவை சொல்லிட்டேன், இந்த தொழில் வேண்டாம், இதை விட்டுடுங்கன்னு கேட்டீங்களா? அவனுக்கும் கோபம் வந்து விட்டது. நானும் ஒரு 1100 தடவை சொல்லிட்டேன் சூர்யா, சட்டுன்னு என்னால இந்த தொழிலை விட முடியாது. அதுதான் ஏன். என் கையில ஆயுதம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. எப்போ நான் அந்த ஆயுதத்தை கீழே போடுறேனோ அடுத்த நொடி அந்த ஆயுதத்தை எடுத்து என்ன அழிக்க 1000 பேர் காத்திருக்காங்க. என்னோட அழிவை நீ விரும்புறியா? அப்படின்னா இதுக்கு முடிவே இல்லையா? நீங்க காலம் ஃபுல்லா இப்படிதான் வாழ போறீங்களா? இல்ல, இதுக்கு முடிவில்ல, அதுதான் உண்மை. ஆனா நான் சாகுற வரைக்கும் உனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வராது. உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் பாதுகாத்துட்டே இருப்பேன். நீங்க எப்பவும் ஏன் நிழல்ல தான் இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியல. சரி, நீங்க சாகுற வரைக்கும் எங்க எல்லாரையும் உங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பீங்க. அதுக்கப்புறமா உங்க எதிரிகள் எங்களை தாக்கதானே செய்வாங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் மண்ணோட மண்ணாகணும், அப்படிதானே? என் கூட மண்ணோட மண்ணாகிறதுல உனக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் இந்த தொழிலை விட்டுட்டு வரணும்ன்ற ஒரு எண்ணத்துல நீ இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் செத்தாலும் உங்களை காப்பாத்துவேன். அது எப்படி முடியும்? முடியும், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. அவன் விலகி படுத்துக்கொள்ள அவனை கட்டி கொண்டவள் நீண்ட நேரம் அழுதாள்.
அதன் பிறகு அவன் மார்பிலேயே முகம் புதைத்து உறங்கி போனாள். மறுநாள் காலை 5 மணிக்கு அலாரம் அடிக்க அதை அணைத்துவிட்டு சூர்யாவை மெதுவாக படுக்கையில் கிடத்திவிட்டு இந்திரஜித் எழ முயல அவன் கரத்தை பிடித்துக் கொண்டாள் சூர்யா. எங்க போறீங்க? அவள் கோபமாக கேட்க, பாத்ரூம் போறேன். அதுக்கு கூட அனுமதிக்க மாட்டியா? பாத்ரூம் போனதுக்கு அப்புறமா? இன்னைக்கு நான் எங்கேயும் போகல, வீட்டுல இருந்தே ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 2 நாள் நான் வீட்டுலதான் இருப்பேன். அவன் கரத்தை அவள் விடுவிக்க அவன் குளியலறைக்கு சென்று திரும்பினான். விழிமூடி படுத்திருக்கும் சூர்யாவை ஒரு முறை பார்த்தவன், எவ்வளவு பெரிய ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா இவகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவள் அருகில் நெருங்கி படுக்காமல் தள்ளி படுத்துக் கொண்டான். சூர்யாவின் கரம் மெல்ல அவனை தழுவியது. நீ தூங்கலையா? தூங்கிட்டேன்னு நினைச்சுதான் தள்ளி படுத்தீங்களா? ஏய், என்னாச்சு உனக்கு? நேத்து நைட்ல இருந்தே நீ என்கிட்ட இப்படிதான் பேசுற, இப்படிதான் நடந்துக்கிற. அதையே தான் நானும் கேக்குறேன். உங்களுக்கு என்னாச்சு? நேத்து நைட்ல இருந்தே நீங்க என்கிட்ட இருந்து தள்ளியே போறீங்க. காயம் வலிக்குதா? புன்னகைத்தவன் இல்லை என்றான். பொய். எதுக்கு தேவையில்லாம பொய் சொல்றீங்க? பொய்யெல்லாம் இல்ல, உண்மையிலேயே எனக்கு வலிக்கல. நீ தூங்கிட்டேன்னு நினைச்சுதான் தள்ளிப்படுத்தேன். ஏன் தேவையில்லாம பொய் சொல்றீங்க? வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்ல வேண்டியது தானே. நம்ம வேற ஏதாவது டாக்டர் போய் பார்க்கலாமா? அவள் கூறி முடிக்கும் முன் அவள் இதழ்களில் இதழ் பதித்தவன் அதற்கு மேல் அவளை பேச விடவில்லை. அவள் கன்னத்தில் கழுத்தில் நின்று முத்தங்களை அவன் பொழிய ஆரம்பிக்க தன்னை மறந்து போனவள் அவன் கை பாவையாகி போனாள். இந்திரஜித்தை தன் மார்போடு அணைத்து படுத்திருந்த சூர்யா மெதுவாக அவன் தலைமுடியை கோதியபடியே அவனிடம் பேச்சு கொடுத்தாள். நான் உங்ககிட்ட பேசணும். தலையை மெல்ல உயர்த்தி அவளை பார்த்தவன், என்ன பேசணும்? 10 வயசுல நீங்க எப்படி இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டீங்க? அந்த கதையை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதெல்லாம் இப்ப உனக்கு எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்க ஆசைப்படுற, அவ்வளவுதான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அதை நீ தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சொன்னா என்ன? சொல்ல முடியாது என்றவன் தலைமுடியை வருடி கொண்டிருந்த அவள் கரத்தை தட்டிவிட்டு எழுந்து கொண்டான். ஏன் மேல கூட உங்களுக்கு சந்தேகமா? கோபமாக அவளை முறைத்தவன். உன் மேல சந்தேகமா? என்ன சந்தேகம்? போலீஸ்ல காட்டி கொடுத்துடுவேன்னு அப்படியே அரைஞ்சேனா? இதுக்கு முன்னாடி என்ன அடிச்சது இல்லையா? அடிக்க வேண்டியது தானே. அடிக்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. தேவையில்லாம அடிக்க வேண்டாம்னு பாக்குறேன். அன்னைக்கு மட்டும் தேவையோட தான் அடிச்சீங்களா? என் கோபத்தை தூண்டி விட்ட, என் பேச்ச நீ கேட்கல, அதனால அடிச்சேன். சரி, அதை விடுங்க. உங்க சின்ன வயசுல, அதாவது 10 வயசுல இருந்து நீங்க இந்த குடும்பத்தை பாத்துக்கிறீங்கன்னு அத்தை சொன்னாங்க. அது எப்படி முடியும்? 10 வயசான ஒரு பையனால எப்படி இந்த குடும்பத்தை தாங்க முடியும்? அதுதான் சொன்னேன்ல, அதையெல்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? ஏய், உன்னை சந்தேகப்பட்டிருந்தா என்னுடைய படுக்க வரைக்கும் உன்னை கொண்டு வந்திருப்பேனா? அப்படியே உங்க கதையை என்கிட்ட சொல்ல தயங்குறீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்ன பண்ண போற? எதுவும் பண்ண போறதில்ல. உங்களை இன்னும் ஆழமா நேசிக்க போறேன். எழுந்து அவனை கட்டி கொண்டாள் சூர்யா. அவள் கரத்தை விலக்கியவன், இப்ப நீ காட்டுற அன்பே போதும். இதை விட ஆழமான அன்பை நீ என் மேல காட்ட வேண்டாம் என்று கூறிவிட்டு உடை டவலை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்று விட்டான். தன்னிடம் இருந்து தப்பவே இப்படி தன் மீது கோபம் கொள்கிறான், பாசத்தை காட்டி தன் வாயை அடக்கிறான், இப்போது இதோ விலகி ஓடுகிறான் என்று சூர்யாவுக்கு நன்றாகவே தெரியும். அவன் திரும்பி வரும்போது சூர்யா அறையில் இல்லை. மாலையாகியும் அவள் அறைக்கு வரவில்லை. உணவு மட்டும் சரியான வேளையில் அவன் அறைக்கு வந்து விட்டது. எங்க போயிட்டா இவ? அறையிலிருந்து வெளியே வந்தவன் ஹாலில் பவித்ரா பிரேமலதாவோடு அமர்ந்து அவள் செஸ் விளையாடுவதை கண்டான். மாடியில் நின்றபடியே, சூர்யா, எனக்கு ஒரு டீ வேணும் என்றான். அவள் வேலைக்கார பெண்மணியை அழைத்து அவனுக்கு டீ கொடுக்குமாறு கூறிவிட்டு மீண்டும் விளையாட்டில் மூழ்கிவிட்டாள். அவனுக்கு கோபம் வந்து விட்டது. வேகமாக மாடி இறங்கி வந்தான். பவித்ராவுடன் தான் இப்போது சூர்யா செஸ் விளையாடி கொண்டிருக்கிறாள். அவர்களின் அருகில் அவன் வந்ததை மூவரும் கவனிக்கவில்லை. செக் என்று கூறி பவித்ராவுக்கு செக் வைத்தாள் சூர்யா. ஐயோ, விளையாட்டு முடிஞ்சிடுச்சே, என்னால எங்கேயுமே அசைய முடியாதே. அண்ணி, விளையாட்டு முடிஞ்சிடுச்சா? இந்திரஜித் கேட்கும் போதுதான் தலை உயர்த்தி மூவரும் அவனை பார்த்தனர். நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். விளையாட்டு முடிஞ்சிடுச்சா அண்ணி? இப்பதான் முடிஞ்சது. சூர்யா தான் ஜெயிச்சா. ஓகே அண்ணி, இனி கொஞ்ச நேரம் இவ எனக்கு வேணும் என்று கூறியவன் சட்டென்று குனிந்து அவளை தூக்கி கொண்டு மாடியை நோக்கி நடந்தான். என்ன பண்றீங்க? அக்கா அங்க பாத்துட்டு இருக்காங்க. இருக்கட்டும். பவித்ரா பிரேமலதா இருவருக்கும் வெட்கம் வந்து விட்டது. சட்டென்று இருவரும் எழுந்து தங்கள் அறைக்கு சென்று விட்டனர். சூர்யாவை கொண்டு வந்து படுக்கையில் அமர்த்திய இந்திரஜித்தின் சட்டையை கொத்தாக பிடித்து இழுத்து தன் இதழின் அருகில் அவன் இதழை கொண்டு வந்த சூர்யா, இப்படிதான் மானத்தை வாங்குவீங்களா என்று கேட்டாள். நீ இப்படி என்ன பழி வாங்கினா இப்படிதான் நானும் உன்னுடைய மானத்தை வாங்குவேன்.
நான் ஏன் உங்களை தேவையில்லாம பழி வாங்குறேன்? நான் தெரிஞ்சுக்க விரும்புற விஷயத்த நீங்க சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, நீ என்ன தெரிஞ்சுக்க விரும்புற? உங்க சின்ன வயசுல நீங்க எப்படி இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டீங்க அத மட்டும் சொல்லுங்க போதும். சின்ன வயசுல என்னால எந்த ரவுடிகளையும் அடிச்சு வீழ்த்த முடியாது, ரவுடி தொழிலை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டீங்க? பெருசா ஒண்ணு இல்ல, ரவுடிகளுக்கு தேவையான செய்திகளை சேகரிச்சு அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் என்னுடைய வேலை. அதுக்காக அவங்க காசு கொடுப்பாங்க, எக்கச்சக்கமா கொடுப்பாங்க. அப்படின்னா அந்த அளவு ரகசியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களை தான் நீங்க சேகரிச்சு அந்த ரவுடிங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அப்படிதானே? எஸ், அந்த தொழிலை தான் நீங்க இப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த தொழிலையும் சேர்த்து இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அடிதடி சண்டை எல்லாமே என் தொழிலோட சேர்ந்ததுதான். சும்மா எல்லாம் யாரையும் அடிக்க போக மாட்டேன், காசை வாங்கிட்டு தான் அடிப்பேன். இப்ப யாருக்காவது ஏதாவது தகவலை கொண்டு போய் சேர்த்தீங்களா? இல்லையே. ஏன் கேக்குற? பீரோல ஒரு பெட்டி இருக்கு, அது நிறைய காசு இருக்கு. நீங்க யாருக்காவது ஏதாவது பெரிய ரகசியத்தை கைமாறினதுக்கு கிடைச்ச இனாமா அது? பெட்டியா? ஆமா, பீரோல இருக்கு, இப்பவும் இருக்கு. அது நிறைய காசு இருக்கு. சரி, அதை விடுங்க. யாருக்கு என்ன தகவலை கொடுத்து இவ்வளவு காசு நீங்க சம்பாதிச்சீங்க? யாருக்கும் எந்த தகவலையும் நான் கொடுக்கல. அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளியபடியே அவன் கூற, ஓகே, நான் சுத்தி விளக்காம நேரடியா விஷயத்துக்கு வரவா? என்ன விஷயம்? இங்க இருக்கிற லோக்கல் ரவுடிகள் தீவிரவாதிகளுக்கு துணை போறாங்களாம். ஐ மீன், எதிரி நாட்டு தீவிரவாதிகளுக்கு துணை போறாங்களாம். இங்க இருக்கிற ரவுடிகளை யூஸ் பண்ணி நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதோ பெரிய சதிவேலை நடந்துட்டு இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்படுது. என்ன சொல்ற? ஆமா, நிறைய ஆயுதங்கள், பாம்பு எல்லாம் தீவிரவாதிகள் கொண்டு வந்து இங்க நம்ம மதுரையில பதுக்கி வச்சிருக்காங்களாம். அதுக்கு இங்க இருக்கிற லோக்கல் ரவுடிங்க சப்போர்ட்டாம். அதுல நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்களா? யோசிக்காமல் நோ என்றான். சரி, இந்த மாதிரி ரகசிய தகவல்கள் உனக்கு எங்கிருந்து கிடைக்குது? நான் ஒரு அட்வொகேட், தெரியும்ல? அது தெரியாதா? தினமும் நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். இந்த செய்தி என்ன? இதை விட பெரிய செய்தியே என்னுடைய செவிய வந்து ரொம்ப சிம்பிளா எட்டும். நீங்க இந்த கூட்டத்தோட எந்த தொடர்பும் வச்சுக்கலையே? இல்ல, இங்க பாருங்க, ரவுடி தொழில்னு சொன்னா அது வேற, தேச விரோத செயல்னு சொன்னா அது வேற. எனக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் சூர்யா. இந்த விஷயத்துல நீ என்ன நம்பலாம். அவன் உறுதியாக கூற அவனது செல்போன் ஒலித்தது. செல்லை எடுத்து பார்த்தான். டிஸ்பிளே பரணி என்று காட்டியது. யார் இந்த பரணி? என் ஃப்ரெண்டு என்று கூறியவன் செல்போனோடு அறையிலிருந்து வெளியே சென்று விட்டான். இந்த முறை சூர்யா அவனை விடுவதாக இல்லை. அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து மொட்டை மாடிக்கு வந்தாள். பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.